Hello students, welcome to Pure Math Tamil. இந்த வீடியோல trigonometry ஓட balance sums தான் பார்க்க போறோம். exercise 6.1 ஓட 6th sumல இருந்து 5th sum வரைக்கும் ஆல்ரெடி அப்ளை போட்டுருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ 6thல first sum இதுவும் வந்து prove the identities தான். ரெண்டு டேர்ம் கொடுத்திருக்காங்க, அதை ஆட் பண்ணா 0 வரும், நம்ம ப்ரூவ் பண்ணோம். இது ரொம்ப ஈஸி. LHS எடுத்து எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது இங்கேயும் இது கூடயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். sin a மைனஸ் sin b. இந்த டேர்ம் இங்கே வந்துடும் sin a ப்ளஸ் sin b. திரும்பி ப்ளஸ் cos a மைனஸ் cos b எழுதிட்டு இங்கே இருக்க டினாமினேட்டர் இங்கே மேலே வந்துடும் cos a ப்ளஸ் cos b டிவைடட் பை டோட்டலாக இந்த ரெண்டு டேர்மும் எடுத்து எழுதிடணும். இப்போ இது பாருங்கள், a மைனஸ் பி a ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குது. இங்கேயும் sin a இருக்குது, இங்கேயும் sin a இருக்குது, இங்கேயும் sin b இருக்குது, இங்கே sin b இருக்குது. அப்போ a மைனஸ் பி a ப்ளஸ் பி, அதே மாதிரி a மைனஸ் பி a ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு a வந்து sin a, அப்போது sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b ப்ளஸ் cos ஸ்கொயர் a மைனஸ் cos ஸ்கொயர் b டிவைடட் பை அந்த டேர்ம் அப்படியே போட்டுருணும். இப்போ இதை சேர்த்து எழுதிக்கலாம். sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b. சைனை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே வெளியே sin மைனஸ் வந்துடும். இங்கே sin ஸ்கொயர் b, இங்கே cos ஸ்கொயர் b இருக்குது. நமக்கு என்ன தெரியும்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே பாருங்கள் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a இருக்குது. a இருக்க இடத்துல தீட்டா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இந்த டேர்ம் 1 ஆகிடும், மைனஸ் இந்த டேர்மும் 1 ஆகிடும். அப்போ 1 மைனஸ் 1 0, எனிதிங் டிவைடட் பை 0 0 தான். இப்போது இதுதான் நமக்கு தேவையான RHS. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். செகண்ட் சப்டிவிஷனில் sin cube a ப்ளஸ் cos cube a டிவைடட் பை sin a ப்ளஸ் cos a, sin cube a மைனஸ் cos cube a டிவைடட் பை sin a மைனஸ் cos a ஈக்குவல் டு 2. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். இங்கே கியூப் இருக்கிறதுனால நான் கியூபோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். a ப்ளஸ் b ஹோல் கியூபோட ஃபார்முலா a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். இப்போ நமக்கு a கியூப் b கியூப் அவங்க கொடுத்துருக்காங்க. sin கியூப் a ப்ளஸ் cos கியூப் a, அதனால் இது ரெண்டை மட்டும் நான் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ என்ன இருக்குன்னா இந்த டேர்ம் இங்கேயே இருக்கும், இது இந்த சைடு வந்துடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும், இந்த டேர்ம் இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு இதோட எக்ஸ்பேன்ஷன் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். காஸ் சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் இருக்குது. நம்மளுக்கு ஏ வந்து சைனு, வெறும் சைன். இது கியூப் இருக்கிறதுனால கியூப் போட்டிருக்கோம். வெறும் ஏவாக எழுதும் போது வெறும் சைன் ஏன்னு எழுதணும். சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ஹோல் கியூப் மைனஸ் 3 அப்படியே எழுதிட்டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏ எழுதணும். காஸ் ஏ மைனஸ் திரும்பி 3ab ஸ்கொயர், ஏக்கு பதிலாக sin a, பிக்கு பதிலாக cos ஸ்கொயர் a. இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க a கியூபும் b கியூபும் கொடுத்துருக்காங்க. அதனால் a கியூபையும் b கியூபும் எழுதிட்டு மிச்சது எல்லாத்தையும் இந்த சைடு வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ இதை சால்வ் பண்ணனா இந்த ரெண்டு டேர்ம்லேயும் -3 காமனாக இருக்குது. அதே மாதிரி sin a cos a ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போது -3 வெளியே எடுத்துகிட்டு sin aவும் cos aவும் எடுத்துட்டேன்னா இந்த டேர்மில் sin ஸ்கொயர் இருக்குது. அதனால் இந்த டேர்மில் என்ன இருக்குன்னா இன்னொரு சைன் மட்டும் பாக்கி இருக்கும், அதனால் அந்த sin a இங்கே இருக்குது. இந்த டேர்மில் cos ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஒரு cos a வந்து பாக்கி இருக்கும், அதனால் அது இங்கே எழுதியிருக்கும். இதே மாதிரி தான் மைனஸ் ஃபார்முலாக்கும். மைனஸ் வர இடத்துல என்ன வரும்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும், உள்ள மிச்சம் இருக்க ரெண்டு இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸ் போடணும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு LHS கொடுத்துருக்காங்கல்ல, LHSல sin கியூப் a ப்ளஸ் cos கியூப் a இந்த டேர்முக்கு பதிலாகவும் இந்த டேர்முக்கு பதிலாகவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ரெண்டு டேர்மையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளஸுக்கு கண்டுபிடிச்ச டேர்ம் எழுதிட்டு டிவைடட் பை sin a ப்ளஸ் cos a ப்ளஸ் நம்ம மைனஸ்க்கு கண்டுபிடிச்ச டேர்ம் எழுதிட்டு அந்த டிவைடட் பை எழுதணும். இப்போது இதில் இதுவும் கேன்சல் ஆகிடும், இதில் sin a cos a கேன்சல் ஆகிடும், பாக்கி இது மட்டும் இருக்கும். இதை மட்டும் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டேன், -3 sin a cos a எழுதியிருக்கேன். இந்த ஸ்கொயர் டேர்மை இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த 3 sin a cos a ஃபஸ்ட்டில் எழுதிட்டேன், ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், அதனால் நான் ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதியிருக்கேன். மிச்சம் இருக்க இந்த டேர்மையும் இங்கே எழுதியிருக்கேன்.
இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் sin a ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் sin a மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டு மட்டும் இருக்கும். இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ரெண்டுத்தையும் பிரித்து எழுதணும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இது ஒன்று. இதுக்கு வந்து தனியாக ஒரு a ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஏன்னா இங்கே இது மைனஸ் இருக்கிறதுனால. இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போது sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a ஒரு 1, இங்கே ஒரு sin ஸ்கொயர் a காஸ் ஸ்கொயர் a இருக்குது, இங்கே ஒரு 1. இப்போ 1 + 1 2ன்னு வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான RHS. இந்த சம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லைனா இந்த ஃபார்முலாவை ரெண்டுத்தையும் மக்கப் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவுக்கு ஏனா sin a, a க்யூப்னா sin க்யூப் a அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும் எல்லாம். நெக்ஸ்ட்டு 7th சம். இப்போ sin θ ப்ளஸ் காஸ் θனா √3ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம tan θ ப்ளஸ் காட் θ 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். இது எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அதனால் எழுதிட்டு இந்த சைடு ஒரு ஸ்கொயர், இந்த சைடு ஒரு ஸ்கொயர். நம்ம என்ன சொன்னோன்னா எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதனால் இந்த இடத்துல வெறும் 3 மட்டும் இருக்கும். இப்போ இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்துடும். ஈக்குவல் டு இந்த சைடு 3 3ஆகவே இருக்கும். இப்போ இந்த sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1ன்னு நமக்கு தெரியும். இந்த 2 sin θ ப்ளஸ் காஸ் θ அப்படி இருக்கும், ஈக்குவல் டு 3. இப்போ இந்த 1 இந்த சைடு வந்துடுச்சுன்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். அப்போது 3 - 1 2. இப்போ திரும்பி இங்கே இருக்க 2 இந்த சைடு டிவைடாக வந்துடும். அப்போ sin θ ஈக்குவல் காஸ் θ ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த கண்டிஷனை வச்சுட்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா tan θ ப்ளஸ் காட் θ ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால் அந்த LHS எடுத்து நான் எழுதிக்கிறேன் tan θ ப்ளஸ் காட் θன்னு. tan எப்படி எழுதலான்னா sin பை காஸ், காட்டை வந்து காஸ் பை சைன், டேனோட இன்வர்ஸ் தான் காட், அதனால் அதை அப்படியே உல்ட்டாவாக எழுதணும். இப்போ எப்பவும் போல் கிராஸ் மல்டிப்ளை. சைன் இந்த சைடு போயிடுச்சுன்னா சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் இந்த சைடு போயிடுச்சுன்னா காஸ் ஸ்கொயர் θ டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் அப்படியே வந்துடும். sin θ ப்ளஸ் காஸ் θ 1ன்னு நமக்கு தெரியும், அதை அப்படியே எழுதிட்டோம். இங்கே கீழே என்ன இருக்குன்னா காஸ் θ sin θ இருக்குது. நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், சைனையும் காசையும் மல்டிப்ளை பண்ணால் 1. அதே தான் இங்கேயும் இருக்குது, காசும் சைனும் இருக்குது. அப்போ இதுவும் 1 தான். அப்போது 1/1 ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS. இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா √3 sin θ மைனஸ் காஸ் θ ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம இந்த இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போது இந்த டேர்மில் மைனஸில் இருக்க காஸ் θ இந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இங்கே 0 ப்ளஸ் காஸ் θன்னு வரும், 0 கூட ஆட் பண்ணால் அது அப்படியே தான் வந்துடும், காஸ் θன்னு வந்துடும். இப்போ சைனு மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். காஸ் இந்த சைட் டிவைடில் வந்துடும், √3 இந்த சைட் டிவைடில் போயிடும். அப்போது சைன் பை காஸ், இப்போ 1/√3. சைன் பை காஸ்னால் tan θ ஈக்குவல் டு 1/√3ன்னு வரும். டேனில் எப்போது எந்த டிகிரியில் அதோட வேல்யூ 1/√3 வரும்னா 30 டிகிரியாக இருக்கும் போது tan 30 டிகிரி தான் 1/√3. அப்போ இந்த θ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 30 இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். tan 3θ ஈக்குவல் டு இந்த டேர்ம் வரும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு tan 3θவை எடுத்துக்கலாம். tan இன்ட்டு 3 இன்ட்டு θக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 30 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 × 30 90. அப்போ tan 90 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ இந்த டேர்ம் இன்ஃபினிட்டி வருது. அப்போ இந்த டேர்மும் இன்ஃபினிட்டி வரணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு RHS நான் எடுத்து எழுதிக்கிறேன். 3 × tan θ. tan θ என்ன 1/√3, அதனால் 1/√3 மைனஸ் tan க்யூப் θ. அப்போ 1/√3 ஹோல் க்யூப் மைனஸ் 1/3. இந்த 3 அப்படியே போட்டுட்டு tan ஸ்கொயர், இங்கே க்யூப் போட்டோம், இங்கே அதே மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்போ வெறும் 3ஐ எப்போவுமே எப்படி எழுதலான்னா √3 × √3. எல்லா நம்பருமே இப்போ 2 ஈக்குவல் டு √2 × √2. அதனால் அந்த 3ஐ நான் பிரித்து எழுதியிருக்கேன். இந்த டிவைடட் பை ஒரு 3, ஏன்னா அப்போ தான் கேன்சல், மேலே கீழே கேன்சல் பண்ணலான்னு. மைனஸ் இங்கே ஹோல் க்யூப் இருக்குது, மேலே 1 க்யூப் 1 தான், கீழே வந்து √3யோட க்யூப் எப்படி எழுதலான்னா √3 × √3 × √3ன்னு எழுதலாம். அப்போ 2 √3 வந்து ஒரு 3 ஆகிடும். பாக்கி இருக்க √3
அப்படி இருக்கும். இதோ இங்கே பார்த்துட்டுருக்கோம்ல, ஒரு 3 எப்படி எழுதுனா √3 × √3, அந்த 2 √3 வந்து ஒரு 3 ஆகிடும். பேலன்ஸ் ஒரு √3 இருக்கும், அது மேலே இருக்குது. இது 1 மைனஸ் இங்கே √3 வந்து ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இது வெறும் 3ஆக இருக்கும். அப்போ அந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ எல்லாம் போயிடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் 1 தான் இருக்கும். அப்போ 1 மைனஸ் 1. இப்போ பாருங்கள் 1 மைனஸ் 1 இருக்குது. டினாமினேட்டர்லாம் 1 மைனஸ் 1 வந்தால் மேலே நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. கீழே வந்து 0 வந்துடும். 1 மைனஸ் 1 0 வந்துடும். அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. அப்போது இந்த டேர்மும் இந்த ஆர்ஹெச்எஸும் நமக்கு என்ன வருதுன்னா இன்ஃபினிட்டி, எல்ஹெச்எஸும் இன்ஃபினிட்டி. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 3 தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. தீட்டாக்கு பதிலாக நம்ம 30 போட்டோன்னா 3 × 30 90 ஆகிடும். tan 90 இன்ஃபினிட்டி. இப்போ இந்த டேர்மும் இன்ஃபினிட்டி வருது. அப்போது ரெண்டுமே இன்ஃபினிட்டி வரதுனால சேம். நெக்ஸ்ட்டு 8th சம். cos alpha by cos betaனா m. cos alpha by இந்த cos betaக்கு பதிலாக sin betaன்னு போட்டோன்னா அது n. இப்போ இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து m² + n² × cos² beta = n² ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸ்ஸை வந்து எடுத்து எழுதிக்கிறேன். m² + n² cos² betaவை எடுத்து எழுதிட்டு m²க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். mனா cos alpha by cos beta. அப்போ ஸ்கொயர் போடும் போது மேலே ஒரு ஸ்கொயர் கீழே ஒரு ஸ்கொயர் வரும். அதனால் cos² alpha by cos² beta ப்ளஸ் n²னா இங்கே ஒரு ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர் cos² alpha by sin² beta இன்ட்டு cos² betaன்னு வரும். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை எப்பவும் போல். மேலே இருக்க cos² alpha அப்படியே தான் இருக்கும். இந்த sin² beta இது கூட ஒன்று மல்டிப்ளை ஆகும். இந்த cos² beta இது கூட ஒரு டைம் மல்டிப்ளை ஆகும். கீழே இந்த 2 டேர்மும் எழுதிடணும். இன்ட்டு இங்கே cos² beta இருக்குது. இப்போ இங்கே இருக்க ஒரு cos² beta இங்கே இருக்க ஒரு cos² beta கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே என்ன இருக்கும்னா sin² beta cos² beta டிவைடட் பை இந்த ஒரு டேர்ம் தான் இருக்கும். ஏன்னா இது கேன்சல் ஆயிடுச்சு. ப்ளஸில் இங்கே இருக்க டேர்ம் டிவைடட் பை sin² beta இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் டேர்மில் ஆல்ரெடி ஒரு sin² beta இருக்குது, இது ஒன்று இருக்குது. அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். வெறும் cos² alpha மட்டும் வரும். ப்ளஸ் இங்கே cos² alpha இது கேன்சல் ஆகிறதுக்கு மேலே சைன் இல்லை. அதனால் நம்ம இப்போ பிரித்து எழுத போகிறோம். இந்த cos² betaவை எப்படி எழுதலாம்? cos² theta plus sin² theta = 1. அப்போ cos² theta = 1 minus sin² theta. ஸோ 1 minus sin² betaன்னு எழுதிட்டோம். டிவைடட் பை sin² beta. இப்போ நான் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். cos² alphaவை உள்ளே மல்டிப்ளை பண்ணனா 1 × cos² alpha மைனஸ் இந்த டேர்ம் இருக்கும். இந்த cos² alpha மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு டைம் வரும். நெக்ஸ்ட்டு cos² இது இங்கே தான் இருக்கும். இது இப்போ பிரித்து எழுதிக்கலாம். எழுதும்போது மைனஸ் இந்த பிரித்து எழுதும்போது இந்த sin² betaவும் இந்த sin² betaவும் கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே இருக்க ஒரு cos² alpha இந்த டேர்ம் இப்படி இருக்கும் மைனஸ் cos² alphaன்னு இருக்கும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ வெறும் cos² alpha by sin² betaன்னு வரும். இது வந்து நமக்கு என்ன தெரியும்னா cos alpha by sin beta = n. அப்போ இது ஸ்கொயராக இருக்கும் போது இது n². அப்போ n². இதுதான் வந்து நமக்கு தேவையான RHS. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். இது ரொம்ப ஈஸி. இப்போ cot theta + tan theta வந்து x, secant theta - cos theta வந்து y. நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து நம்ம பிரித்து எழுதிக்கலாம். எக்ஸை என்னென்னா cot theta + tan theta. cot எப்படி எழுதலாம்? cos by sin. இதே தான் மாற்றி வரும். நீங்கள் cot வந்தால் இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த இது வர மாதிரி நம்ம பண்ணணும். tan theta வந்து sin by cos. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே இருக்க மேலே வந்து ஒரு cos² theta, sin இங்கே மல்டிப்ளை ஆகும்போது sin² theta டிவைடட் பை sin theta cos thetaன்னு வரும். cos² theta + sin² theta 1 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் அப்படியே வந்துடும். y வந்து sin theta - cos theta. இதை நம்ம பிரித்து எழுதணும். திரும்பி சீக்கனை மட்டும் எழுதிக்கலாம். சீக்கன்னா 1/cos மைனஸ் காஸ் அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 மைனஸ் cos² thetaன்னு வரும் டிவைடட் பை cos theta. அப்போது 1 மைனஸ் cos² thetaனா sin² thetaன்னு அர்த்தம் டிவைடட் பை cos thetaன்னு இருக்கும். இப்போ LHS என்னென்னா x² y whole power 2/3 மைனஸ் y
xy ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. அப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1/sin θ cos θ. ஸ்கொயர் பண்ணும் போது sin ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θன்னு வந்துடும். இன்ட்டு y வந்து sin ஸ்கொயர் θ டிவைடட் பை y அப்படியே எழுதணும், இங்கே ஸ்கொயர் இல்லை அதனால் அது அப்படியே எழுதியிருக்கோம். எக்ஸு வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் போட்டு எழுதியிருக்கோம். இப்போ இந்த sin ஸ்கொயர் θ கேன்சல் ஆகிடும். இப்போ cos ஸ்கொயர் θ இன்ட்டு cos θ cos கியூப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும், எக்ஸும் y ஸ்கொயரும். அப்போ எக்ஸ் அப்படி எழுதணும், ஒய்யை மட்டும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஒய் ஆல்ரெடி சைன் ஸ்கொயரில் இருக்குது, அது இன்னொரு வாட்டி ஸ்கொயர் பண்ணும் போது இது பவர் 4 ஆகிடும். அதனால தான் சைன் பவர் 4 எழுதியிருக்கோம். டிவைடட் பை காஸ் இருக்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டாவாகிடும். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு சைன் இருக்குது, அந்த சைனில் இங்கே பவர் 4 இருக்குது. அப்போ 1 மட்டும் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் 3 இருக்கும். அதனால் சைன் கியூப் டேட்டா இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் கியூப் தீட்டா ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஹோல் பவர் 2/3 எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு 2/3 எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு 2/3 எடுக்கும்போது இதோட நம்பர் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 1/cos கியூப் தீட்டா. இப்போ 1/cos கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3. 1க்கு இது அப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். இங்கே இருக்க காஸ் கியூப் தீட்டாக்கு மட்டும் ஹோல் பவர் 2/3 அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸ் கியூப் இருக்குன்னா ஹோல் பவர் 2/3 பண்ணும்போது டினாமினேட்டரில் இருக்க 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி இங்கே இருக்க க்யூபும் இங்கே இருக்க க்யூபோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் 2/3க்கு பண்ணும்போது சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3ன்னு இருக்கும்போது இந்த கியூப் கேன்சல் ஆகிடும். இதுக்கு ஒரு கியூப் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரெண்டுத்துக்கும் கடைசியாக ஸ்கொயர் மட்டும் வரும். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டேர்மு 1 - cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா கொஷின் அதுதான், இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம், அதுதான் LHS. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே போட்டுட்டோம். மேலே 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. 1 - sin ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். இதுதான் RHS. நெக்ஸ்ட்டு 9th சம். இஃப் sin theta plus cos theta equal to P, secant theta plus cosecant theta equal to Qன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இதை ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். Q into P square minus 1. ஃபஸ்ட்டு P எழுதிக்கலாம். இங்கே வந்து P ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்போ நம்ம P ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். P வந்து sin theta plus cos theta. ஸ்கொயர் பண்ணும் போது Pக்கு ஒரு ஸ்கொயர், இந்த சைடு ஒரு ஸ்கொயர் வரும். இந்த சைடு பண்ணால் இந்த சைடும் பண்ணணும். இது a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்கும். இது நம்மளுக்கு என்ன தெரியும்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த 2 sin தீட்டா காஸ் தீட்டா அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு வந்துடுச்சுன்னா -1 ஆகிடும். p ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். இப்போ நம்ம p ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு க்யூனா வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா. அதை எழுதிக்கிறேன் நான். சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா எப்பவும் போல் நம்ம மாற்றணும். சீக்கன்னா 1/cos, கொசிக்கன்னா 1/sin. எப்பவும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சைன் மேலே வந்துடும் ப்ளஸ் காஸ் மேலே வந்துடும். டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ LHS வந்து Q இன்ட்டு P ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இதையும் இந்த P ஸ்கொயர் மைனஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். P ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 2 sin தீட்டா காஸ் தீட்டா. Q எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த sin தீட்டா இங்கே ஒரு sin தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். 2 அப்படியே வந்துடும். sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு இங்கே இருக்குது. இதுதான் வந்து P. அப்போது 2P. இதுதான் வந்து required RHS. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன். இஃப் sin தீட்டா இன்ட்டு 1 + sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ sin தீட்டா 1 + sin ஸ்கொயர் தீட்டாவை எழுதிட்டு ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு சைடும் நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே இருக்க சைன் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டாவாகிடும். இங்கே ஒரு ஸ்கொயர், அதுக்கு தனியாக ஒரு ஸ்கொயர் வந்துடும். காஸ் ஸ்கொயரில் இருக்கிறது பவர் 4 ஆகிடும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டானா நம்மளுக்கு என்ன தெரியும், 1 - cos ஸ்கொயர்
ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு காஸ் பவர் 4 அப்படியே எழுதிடணும். இப்போ இது 1 ப்ளஸ் 1 2 ஆகிடும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a மைனஸ் பி இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை பிரித்து எழுதணும். அப்போ a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஆகிடும் மைனஸ் 2ab 2 இன்ட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது 4 இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வந்துடும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் பவர் 4 இது a ஸ்கொயர் இது மைனஸ் 2ab இது b ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் பவர் 4. இப்போது இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1ஆல் மொத்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் தான் வரும். அதனால் அப்படியே 4 மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா அப்படி எழுதிட்டோம். இப்போ இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 4 இருக்குது. அப்போ 4 எழுதிட்டோன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். ப்ளஸ் மைனஸ் 4 இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே இருக்க 4 இங்கே வந்துடும். இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்போ காஸ் பவர் 4. இங்கே காஸ் பவர் 4 இருக்குது இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது காஸ் பவர் 6 ஆகிடும். இங்கே இருக்க மைனஸ் மைனஸ் வந்துடும். இந்த காஸ் பவர் 4 தீட்டாவை அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அப்படியே எழுதிட்டு இங்கே ஒரு மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது இங்கே ஒரு மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 8. இங்கே ஒரு காஸ் பவர் 4 இங்கே 4 காஸ் பவர் 4 இருக்குது. அப்போ 4 ப்ளஸ் 1 5 ஆகிடும். இந்த மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா வரும். இதை அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 4 அப்படியே எழுதிடணும். இதை அப்படியே எழுதிட்டோம் இதை அப்படியே எழுதிட்டோம் இதையும் அப்படியே எழுதிட்டோம். இந்த சைடு இருக்கிறது ப்ளஸில் இருக்கிற இந்த சைடு மைனஸாக வந்துடும். அப்போ இங்கே ஈக்குவல் டு 0 இருக்கும். இப்போ இந்த 4 அப்படியே எழுதிடணும் 8 எழுதிடணும். இங்கே 5 காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. 5ல் 1 போயிடுச்சுன்னா இங்கே 4 ஆகிடும். இந்த காஸ் பவர் 6 தீட்டா அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 4 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ மைனஸில் இருக்க இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்க டேர்ம் மைனஸ் ஆகிடும். இந்த சைடு மைனஸில் இருக்க டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். இதுதான் வந்து நமக்கு தேவையான RHS. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் 10th சம். இஃப் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை a. இதிலிருந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1 என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டேர்ம்லேருந்து நம்ம a என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதை எழுதிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். a இந்த சைடு மேலே வந்துடும் காஸ் தீட்டா கீழே வந்துடும். இது மேலே போயிடும் 1 கீழே வந்துடும். அப்போ a டிவைடட் பை 1 a தான். இப்போது இந்த காஸ் தீட்டா கீழே வந்துடும் 1 ப்ளஸ் சைன் தீட்டா மேலே போய்டும். அப்போ a ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வந்துடும். நம்ம a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா மேலேயும் கீழேயும் ஸ்கொயர் போடணும். அப்போது 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ a ஸ்கொயர் 1ஓட ஸ்கொயர் 1a தான் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு a வந்து 1 அதனால் அது அவசியம் இல்லை. b வந்து சைன் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நம்ம இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல மைனஸ் 1 போடும் போது இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அதனால் அதை ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே எழுதியிருக்கேன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு. இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. நமக்கு என்ன தெரியும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். அதனால் அதை எழுதிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இப்போ ப்ளஸ் 1 பண்ணும்போது இங்கே இருக்க மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அவ்வளோதான். இங்கே நம்ம மைனஸ் 1 போட்டோம்ல a ஸ்கொயர் மைனஸ் 1 வரும்போது இங்கே மைனஸ் 1 போட்டோம். அப்போ ப்ளஸ் 1 போடும்போது இந்த காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1 ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே இருக்க ஒரு 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். a ஸ்கொயர் மைனஸ் 1ஐயும் a ஸ்கொயர் ப்ளஸ் 1ஐயும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு வந்த டேர்மை மேலேயும் செகண்ட் இங்கே வந்த டேர்மை கீழேயும் எழுதிட்டோன்னா ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டர் காமனாக இருக்குது. அதனால் அது கேன்சல் ஆகிடும். மேலே இருக்க டேர்ம் மட்டும் வரும். இப்போ இந்த டேர்மில் பாருங்கள் 2 வந்து காமனாக இருக்குது. இந்த டேர்மில் ரெண்டுத்துலேயும் 2 இருக்குது ரெண்டுத்துலேயும் சைன் இருக்குது. அதனால் 2 சைன் தீட்டாவை வெளியே எடுத்துடணும். அப்போது பேலன்ஸ் இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்கும் இங்கே இதுவுமே இருக்காது. அதனால் 1
கீழே ரெண்டுத்துல இருந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா சைன் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டா ப்ளஸ் 1 சைன் தீட்டா ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். வெறும் சைன் தீட்டா மட்டும் வரும். இதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.